அனைவருக்கும் வணக்கம். இந்த கவிதை வந்துட்டு ஒரு ஒரு பெண்ணோட ஒரு லைஃப் ஜேர்னி, லைக் ஒரு காதலிருந்து ஒரு கல்யாணம் வரைக்கும் அவங்களுடைய ஒரு லைஃப் ஜேர்னி. ஃபஸ்ட்டு ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க, அது பிரேக்கப் ஆகிடுது. அதுக்கப்புறம் திரும்ப ஒருத்தரை லவ் பண்ணி அது பிரேக்கப் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜேர்னி பற்றி ஒரு ஸ்டோரி. ஜனவரியில் ஜன்மமான ஒரு காதல் பிப்ரவரி 14 அதை வெளிப்படுத்த மார்ச் முழுதும் மலர்ந்து ஏப்ரல் 1 ஏமாந்து போனதால் மே மாதம் விடுமுறை எடுத்துக்கொண்டது. ஜூன் மாதம் திரும்ப அட்மிஷன் வாங்கி ஜூலையும் ஆகஸ்டும் ஒன்றாக பழகி செப்டம்பரில் செட்டான காதல் அக்டோபரில் அடி வாங்கி நவம்பரில் நொந்து போனதால் டிசம்பரில் டிஸ்சார்ஜ் ஆனது மனதில் இருந்து. அதுக்கப்புறம் அவங்க லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுல. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அந்த பொண்ணை பார்க்க வரான். ஸோ வந்துட்டு அவங்க கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இமேஜினேஷன். ஓகே, அந்த பையன் சொல்கிறான், நாளுக்கு நாள் மாற உன் காதல் என்ன வெதர் ரிப்போர்ட்டா? இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன உங்கள் ஃபாதர் சப்போர்ட்டா? உன் காதல் இருந்தது எனக்கு ஜஸ்ட் ஒரு ஐபாடா? சரியில்லை, தூக்கி எறிந்து விட்டேன், இனி நீ போடா. காதலை சோதித்து பார்க்க நான் என்ன டெஸ்டரா? துடைத்து விட்டு தூக்கிறிய என் காதல் என்ன உனக்கு டஸ்டரா? இன்றிருந்து நான் இருப்பேன் உனக்கு நல்ல ஒரு சிஸ்டரா? என்றுமே ஆக முடியாது நீ என்னோட மிஸ்டரா? சரியான முடிவெடுக்க தெரியாத நீ என்ன கிரிக்கெட் அம்பையரா? என்னோடு வந்தால் லைஃப் சேஞ்ச் ஆகும் உனக்கு என்டையரா? நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வர நான் என்ன எலாஸ்டிக் வயரா? என்னை ஓட்டி செல்ல நான் தான் இன்னும் உனக்கு ரப்பர் டயரா? அதுக்கப்புறம் வந்துட்டு பேசி வந்துட்டு அவனுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சிடறான். தள்ளி தள்ளி விடுவதற்கு நான் என்ன வாலி பாலா? சுவர் எழுப்பி தடுப்பதற்கு நீ என்ன சீனாவாலா? தள்ளி விட்டு திரும்ப வரியேன் நீ என்ன பவுன்சர் பாலா? நினைச்சப்ப வந்து பார்க்க நான் என்ன ஸ்பென்சர் மாலா? விட்டு விட்டு சிக்னல் தூரம் என்ன செல்போன் டவரா? திருப்பி திருப்பி மூட நான் ஷவரா? நினைச்சிருந்தேன் என்ன உனக்கு லவ்வரா? கசக்கி விட்டு எரிஞ்ச பிளாஸ்டிக் கவரா? நீ தொடர்ந்து வந்தியே என்ன செமிஸ்டர் அரியரா? உன்னை கிளியர் பண்ணாதான் இருக்கும் நல்ல கரியரா? அப்புறம் வந்துட்டு அவங்க 2 பேரும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு யூஎஸ் மாப்பிள்ளை வந்து நிச்சயம் பண்ணுறாங்க. ஸோ அது டிஜிட்டல் இந்தியா மாதிரி அது ஒரு டிஜிட்டல் மேரேஜ். ஓகேவா? ஸோ அந்த மேரேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். நோக்கியா என்னும் புரோக்கர் ஒருவர் அலையன்ஸோடு வந்திருந்தார் ரிலையன்ஸ் என்னும் அந்த பெண்ணிற்காக. அந்த பொண்ணோட பேர் ரிலையன்ஸ். வெளியூரில் வேலை பார்க்கும் பணக்கார மாப்பிள்ளை, பெயரோ ஐபோன். திருமணம் நடந்தது. அதில் ஒரு இசை கச்சேரி. பாடகர் யார் தெரியுமா? சாம்சங். சிறிது காலம் கழித்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குடும்பத்தில் கூடுதலாக ஒருவர் இணைந்ததால் அந்த குழந்தையின் பெயர் OnePlus. அதற்கு பின் அவர்களது வாழ்க்கை நெவர் செட்டில்ஸ்.